அப்புறம் திமுக இல்லன்றீங்க. திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். எதனாலன்னா தலைவர் வந்து 8:15 வந்து ஸ்பீச் முடிக்கிறாரு. 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஐ மீன் அமைச்சர். நீங்க உங்க வீட்டுல ஒரு இழப்பு ஏற்படுது, ஒருத்தங்க யாரும் இறந்தாங்க, நாங்க பக்கத்துல இருக்கேன், இறந்த உடனே டக்குன்னு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். இன்ன உடனே என்ன நீ சீக்கிரமா வந்துட்டேன், ஒரு ஆள் நீதான் போட்டு தள்ளிட்டு போயோ அப்படின்னு சொன்னா அது எந்த நான் என்ன சொல்றேன்னா அது வந்து திமுக செந்தில் பாலாஜி கோட்டைன்னு சொல்றாங்க. அப்ப செந்தில் பாலாஜி அங்கதான் இருக்கான்னு வச்சுக்கேன். செந்தில் பாலாஜி அவங்க திமுக காரங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் சொன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து முக ஸ்டாலின் எல்லாம் வந்தாரு. அப்ப வந்துட்டாங்க. அவங்க சீக்கிரமா வந்ததுனால அவங்க தான் காரணம் சொல்றது எந்த விதத்துல ஒரு முட்டாள்தனமா இல்ல. நான் ஒரே விஷயம் கேட்கிறேன். கரூர் முப்பெரும் விழா 30 பேர் விழாவா 30 விழா நடந்து 30 விழா நடந்துச்சு இல்லைங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா கூட்டமே வரல. எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் இறந்தாங்க. இன்ன வரைக்கும் யாருக்கா தெரிஞ்சதா? இப்படி செக் பண்ணி பாருங்க. இப்ப காமியா ஸ்லைட்ல எடுங்க, நான் காமிக்காங்க போன் இல்லைங்களா? அதை வச்சிருக்கீங்களா? எடுங்க. இருக்கு ப்ரோ. ஏன் 30 விழால வர இறந்துட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நியூஸ்ல வராமலாம் இருக்காது.